ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ஹோமர் லாஃப்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்மகிட்ட வந்து நம்ம பெரிய பேட்ஸ் எல்லாமே இதில் வந்து நம்ம இப்போ வந்து ப்ரீடிங் வந்து போட்டிருக்கிறோம். இல்லை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நம்மகிட்ட இருக்கக்கூடிய அடல்ட் பேட்ஸ் எல்லாமே வந்து ப்ரீடிங்கில் இருக்க ஒன்றில் சிக்கில் இருக்கும், இல்லைனா எக்கில் இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து நம்ம மார்னிங் வச்சுருக்க ஃபீடை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து நம்ம என்ன ஃபீடு காலையில் நம்ம மார்னிங் இந்த பேட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வச்சுருக்கோன்னா கோதுமையும் அதுக்கப்புறம் வந்து பீஜன் சீட் மிக்ஸு, இது ரெண்டுமே ஈக்குவல் அளவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அதுக்கு கூட கொஞ்சம் இருங்க வந்து நம்ம சேர்த்துக்குவோம். மிக்ஸ் பண்ணி முந்தின நாளே நம்ம ஊற வச்சுருவோம் பேட்ஸுக்கு. அப்படி ஊற வச்சு எடுக்கும்போது வந்து பேட்ஸ் வந்து ஃபீடு வந்து ரொம்ப நல்லாவே எடுக்குது. அதுக்கு டைஜஷனும் வந்து நல்லா ஆகுது. இது வந்து நம்ம மார்னிங் வந்து ரொட்டீனாக வந்து நம்ம பேட்ஸுக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஃபீடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்லாம் எந்த மாதிரி நல்லா அதை வந்து சூப்பராக எடுக்குதுன்னு நீங்கள் பார்த்துருக்கலாம். இது எல்லாமே நம்மகிட்ட இருக்கக்கூடிய அடல்ட் பேட்ஸ் தான். நீங்கள் பேட்ஸோட குவாலிட்டி வந்து பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு. ஃப்ரீயாக அந்த கேஜில் ஒரு நேச்சர் ப்ரீடிங் போல் நல்லா ஜாலியாக பறந்துட்டு பேட்ஸ் வந்து நம்ம நல்லா ப்ரீட் ஆகிட்ருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு 3 ட்ரிப்புக்கு பிறகு அந்த பேட்ஸை வந்து அப்படி எடுத்து மேல் ஃபீமேல் கேஜில் போட்டு செப்பரேட் பண்ணிடுறோம். அதுக்கு பிறகு வந்து திரும்ப ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு திரும்ப ப்ரீடிங் போடும். இந்த மாதிரி தான் நம்ம ரொட்டேஷனில் இருக்கோம். அந்த மாதிரி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சட்டியில் வந்து நம்ம சுண்ணாம்பு வச்சுருப்போம். சுண்ணாம்பு பொடி எப்போவுமே நம்ம கேஜில் வந்து இந்த கால்சியம் பவுடர் வந்து இருக்கும். சிப்பி தூள் வந்து எப்போவுமே இருக்கும். பேட்ஸுக்கு எப்பப்பெல்லாம் அந்த இது நம்ம தேவையோ அது வந்து கால்சியத்துக்கு எடுத்துக்கும். இது நம்மகிட்ட வந்து செட் பண்ணியிருக்கிற இது நம்ம ரேக் வந்து செட் பண்ணியிருக்கிறது எல்லாமே பழைய பேட்ஸ் கேஜும் இருக்கும். அதுக்கப்புறம் கள்ளிப்புட்டியாக நம்ம வச்சு தான் இது செட் பண்ணியிருக்கிறோம். இதில் தான் நம்ம பேட்ஸ் எல்லாமே ப்ரீட் ஆகிட்டு இருக்குது. மற்றபடி நம்ம இதுக்கு பெருசாக வந்து எந்த ஒரு செலவும் பண்ணலை. நார்மலாக ஒரு கேஜில் போட்டு நம்ம வந்து ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம்.